ஸோ இந்த ஆசனவாய் வெடிப்பு, இல்ல பிளவு, இல்ல ஃபிஷர்ஸ் அப்படின்றது வந்து பிரிவென்ட் பண்றதுக்கு, அதாவது தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாரி நெறைய கேள்விகள் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து மோஷன் வந்து இருகலா போகாம இருக்கிறதுக்கு அதிகமா தண்ணி குடிக்கணும். ஸோ அதிகமா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் நம்ம சாப்பிட்டோம். நார் சத்து அதிகமா இருக்கிற மாரி நம்ம உணவுல வந்து நம்ம வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்காது. அடுத்து என்ன அப்படின்னா, லாக்ஸேட்டிவ்ஸ் அதாவது மோஷன் ஃப்ரீயா போறதுக்குன்னு சொல்லி சிரப்பு குடிப்பாங்க. நார்மலாவே இருக்கிற மக்கள், அதாவது மோஷன் டைட்டா போலனாலுமே அவங்க குடிக்கிறனால, அதுல கூட நமக்கு வந்து ஃபிஷர்ஸ் வரும். ஸோ அந்த மாரி அதிகமா வந்து சிரப்ஸ் வந்து எடுக்காம இருக்கிறது நல்லது. அடுத்து அதிக நேரம் உட்கார்ந்து எக்சர்சைஸஸ் பண்றனால கூட நமக்கு வந்து ஃபிஷர்ஸ் வரும். ஸோ அதனால நம்ம வந்து கொஞ்சம் எந்திரிச்சு நம்ம அப்பப்போ வந்து நம்ம ஆக்டிவா இருக்கிறது நல்லது. அடுத்து நம்ம சுத்தமா வைக்கிறது. நம்ம மோஷன் போனாலோ, இல்ல நம்ம வந்து வெளியில எங்கேயாவது போயிட்டு வந்தாலோ, அந்த இடத்த சுத்தமா வைக்கிறனால நமக்கு ஃபிஷர்ஸ் பிரிவென்ட் பண்ணலாம். ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் அப்படின்றத கண்டிப்பா நம்ம கட் டவுன் பண்ணா நம்ம வந்து ஃபிஷர்ஸ் பிரிவென்ட் பண்ணலாம்.